வெல்கம் டு அவர் சேனல். இப்போ நம்ம அடுத்ததாக பார்க்க போகிறது ட்ரிக்னாமெட்ரி. அப்படிங்கிறது என்னன்னா திரிகோணமிதி. அப்படின்னா என்ன அப்படின்னா இந்த ட்ரிக்னாமெட்ரி அப்படிங்கிறது என்ன மீனிங் அப்படின்னா மெஷர்மெண்ட் ஆஃப் ஆங்கிள்ஸ் அப்படின்னு சொல்லணும். இது எங்கெல்லாம் யூஸ் ஆச்சு அப்படின்னா அந்த காலத்துலலாம் பார்த்தீங்கன்னா இது அஸ்ட்ரானமியில் யூஸ் ஆகிட்டு இருந்துச்சு. இப்போது நம்ம சர்வே பண்ணுறது அண்டு நேவியில் இன்ஜினியரிங்கில் இதுலாம் யூஸ் ஆகிட்டு இருக்கு. அது 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 மட்டும் இல்லாமல் இந்த ட்ரிக்னாமெட்ரி இல்லாமல் நம்ம ஹையர் மேத்ஸ் எதுவும் படிக்க முடியாது. ஹையர் ஸ்டடீஸ் போகணும், மேத்மெட்டிக்ஸ் சம்மந்தமாக அப்படின்னா ட்ரிக்னாமெட்ரி தான் பேசிக்காக இருக்கும். ஸோ இதை பற்றி நமக்கு ஒரு கொஞ்சம் இன்ட்ரோடக்ஷன் தேவைப்படுறதுனால இப்போ இதை நம்ம பற்றி பார்க்கலாம். இப்போ ட்ரிக்னாமெட்ரிக்கல் ரேஷியோஸ் அப்படிங்கிறது என்னென்ன அப்படின்னா சைன் தீட்டா, காஸ் தீட்டா, டேன் தீட்டா, கொசிகன் தீட்டா, சீக்கன் தீட்டா, காட் தீட்டா. இது நம்ம சுருக்கிட்டு எழுதிருக்கோம். இது வந்து சைன் தீட்டா, காஸ் தீட்டா, டேன் தீட்டா, கொசிகன் தீட்டா, சீக்கன் தீட்டா, காட் தீட்டா அப்படிங்கிறது நம்ம எழுதிருக்கோம். இதுதான் இந்த 6 இருக்கு. இங்கே ரேஷியோஸ் அப்படிங்கிறது ஒரு 6 இருக்கு. இப்போ இந்த சைன் தீட்டா அப்படிங்கிறதுடைய தலைகீழி கொசிகன் தீட்டா. இந்த கொசிகன் தீட்டாவோட தலைகீழி சைன் தீட்டா. 1/sin தீட்டானா சீக்கன் கொசிகன் தீட்டா. 1/cosecant தீட்டான்னு போட்டா சைன் தீட்டா. அதே மாதிரி இந்த காஸ் சீக்கன் இதனுடைய தலைகீழி இது, இதனுடைய தலைகீழி இது. அதே போல tan க்கு காட்டு 1/tanனா காட்டு, 1/cotனா tan அப்படின்னு சொல்லுவோம். இப்போ இது வந்து இந்த ட்ரிக்னாமெட்ரிக்கல் ரேஷியோஸ்ல இப்போ நம்ம இந்த கோணங்கள் பத்தி நம்ம படிக்கிறோம் அப்படின்னு சொன்னோம் இல்லையா. இது ஒரு செங்கோண முக்கோணத்தை பேஸ் பண்ணி தான் நம்ம ட்ரிக்னாமெட்ரி படிக்க போறோம். செங்கோண முக்கோணம்னாவே 90 டிகிரி. ஸோ இந்த மாதிரி ஒரு செங்கோண முக்கோணம் போட்டுட்டு இந்த 90 டிகிரி இருக்கு அப்படின்னா அதுக்கு ஆப்போசிட்டா இருக்கிறது ஹைபோட்டனஸ், அதாவது கர்ணம் அப்படின்னு சொல்லுவோம். தமிழ்ல சொல்லணும் கர்ணம் அப்படின்னு சொல்லுவோம். இது ஆங்கிள். இந்த ஆங்கிளுக்கு ஆப்போசிட் இருக்கிறது ஆப்போசிட் சைடு, எதிர்பக்கம்னு சொல்லுவோம். அண்ட் இந்த இது மீதி இந்த ரெண்டு போக மீதி இருக்கிறது அட்ஜசன்ட் சைடு, அதாவது அட்ஜசன்ட் சைடு சொல்றோம். இது அடிப்பக்கம் அல்லது அடுத்துள்ள பக்கம் அப்படின்னு சொல்லலாம். ஸோ 90 டிகிரிக்கு ஆப்போசிட் இருக்கிறது கர்ணம், ஹைபோட்டனஸ். இந்த தீட்டாக்கு ஆப்போசிட் இருக்கிறது ஆப்போசிட் சைடு, எதிர்பக்கம். இது அட்ஜசன்ட் சைடு, அடிப்பக்கம். இப்போ இதை பேஸ் பண்ணி நம்ம இந்த வேல்யூ கொடுக்கலாம். எப்படி அப்படின்னா சைன் தீட்டா அப்படிங்கிறது என்னன்னா இந்த சைன் தீட்டாக்கு ஆப்போசிட் சைடு பை ஹைபோட்டனஸ், ஆப்போசிட் சைடு எதிர்பக்கம் பை கர்ணம் அப்படிங்கறத சைன் தீட்டா. காஸ் தீட்டாங்கிறது என்னன்னா அடிப்பக்கம் பை கர்ணம். அப்ப tan தீட்டாங்கிறது என்ன அப்படின்னா இப்போ tan தீட்டா அப்படிங்கிறது பாத்தீங்கன்னா ஒரு ஃபார்முலா இருக்கு. சைன் தீட்டா பை காஸ் தீட்டா. சைன் தீட்டா டிவைடட் பை காஸ் தீட்டாங்கிறது tan தீட்டானா இது டிவைடட் பை இது. அப்படி போடும்போது நமக்கு என்ன ஆன்சர் ஆகும்னா ஹைபோட்டனஸ் கேன்சல் ஆயிடும், ஆப்போசிட் சைடு பை அட்ஜசன்ட் சைடு கிடைக்கும். இது tan தீட்டா. சோ இது அப்படியே ரிவர்ஸ்ல எழுதணும்னா இதோடைய தலைகீழி இதுக்கு ஆன்சர் கிடைக்கும். sin தீட்டா அப்படிங்கறதோட தலைகீழி கொசிகன். சோ இது ரிவர்ஸ்ல the hypotenuse by opposite side அப்படின்னு தலைகீழா எழுதலாம். சேம் அதே மாதிரி இந்த ஆர்க்கும் நம்ம எழுதிருக்கோம். இப்போ இத பேஸ் பண்ணி தான் இதெல்லாம் நம்ம எழுதிருக்கோம். ஓகே, நெக்ஸ்ட் இப்போ பாத்தீங்கன்னா ஃபண்டமெண்டல் ட்ரிக்னாமெட்ரிக்கல் ஐடென்டிட்டிஸ் இருக்கு. அது என்னன்னு பார்த்தோம்னா அதுல 3 இருக்கு. sin square theta plus cos square theta = 1. சோ இத வெச்சு கூட நம்ம இன்னும் கொஞ்சம் ஃபார்முலாஸ் டெரிவ் பண்ணலாம். எப்படின்னா இப்போ இந்த sin square theta இங்கே வெச்சுட்டோம்னு வெச்சுக்கலாமே. இங்க ஈக்குவல் அந்த பக்கம் 1 இருக்கு. இந்த plus cos square theta அங்க போயிடுச்சா மைனஸ் ஆயிடுமா. சோ sin square theta வேல்யூ 1 - cos square theta அப்படி சொல்லலாம். sin ஸ்கொயர் இருக்கு. ஸ்கொயர் தூக்கிட்டோம்னா அந்த பக்கம் போகும்போது ரூட் ஆஃப் ஆகும். அப்படி sin theta கூட சொல்லலாம். sin theta = √1 - cos square theta அப்படி சொல்லலாம். நெக்ஸ்ட் ஒன் இத பேஸ் பண்ணி இப்போ sin square theta பண்ண மாதிரி cos square theta பண்ணோம்னா cos square theta = 1 - sin square theta. அதே போல ஸ்கொயர் தூக்கிட்டோம்னா cos theta = √1 - sin square theta. சேம் அதே மாதிரி secant square theta க்கு ஒரு ஃபார்முலா இருக்கு 1 + tan square theta. இதே மாதிரியே இந்த tan square theta இங்க போனோம்னா -tan square theta ஆயிடும். சோ secant square theta -tan square theta = 1 அப்படிங்கற ஒரு ஃபார்முலா. இப்போ tan square theta மட்டும் இங்க வச்சிட்டு இந்த 1 இங்க போனோம்னா மைனஸ் ஆகும். அப்ப secant square theta -1. சேம் cosecant square theta ஃபார்முலா இருக்கு 1 + cot square theta. இதுல இருந்து நம்ம cosecant square theta - cot square theta = 1 அப்படினு சொல்லலாம். cot square theta = cosecant square theta -1 அப்படிங்கறத நம்ம சொல்லலாம். நெக்ஸ்ட் இப்போ நம்ம டிகிரிஸ் ரேஷியோஸ் இத தான் நம்ம இங்க ட்ரிக்னாமெட்ரில படிக்கிறோம். இப்போ டிகிரிஸ் அப்படிங்கிறது பாத்தீங்கன்னா இந்த 0 டிகிரி, 30 டிகிரி, 45 டிகிரி, 60 டிகிரி, 90 டிகிரி இந்த மாதிரி நம்ம வேல்யூஸ் பார்ப்போம். எதற்கு எவ்வளவு வேல்யூஸ் இருக்குன்னு நான் சொல்றேன். இப்போ அந்த மாதிரி அதை எழுதணும். 90, 180, 270, 360 இந்த மாதிரி போகுது அப்படின்னா இது டிகிரிஸ். அதுவே ரேடியன்ஸ்ல சொன்னோம் அப்படின்னா 0 டிகிரி, 30 டிகிரிங்கிறது π/6 ன்னு சொல்லுவாங்க. ஏன்னா பையோட வேல்யூ 180 டிகிரி. சோ பையோட வேல்யூ 180 டிகிரி அப்படிங்கறதுனால 180 / 6 னா 30 டிகிரி. அடுத்து 180/4 னா 45, 180/3 னா 60, 180/2 னா 90. அந்த மாதிரியே நம்ம பை வேல்யூ போட்டோம்னா அது ரேடியஸ்.
இப்போ இதனுடைய வேல்யூஸ் தெரிஞ்சுக்கலாம். அதாவது sin θ cos θ tan θ சொன்னோம் இல்லையா, இதுல 0 30 45 60 90 டிகிரிக்கான வேல்யூஸ் என்ன அப்படின்னு நம்ம தெரிஞ்சுக்கலாம். இது வந்து ட்ரிகோனோமெட்ரியோட பேசிக்ஸ். இது நம்ம வந்து இதனுடைய வேல்யூஸ் இது எப்படி போட்டோம் அப்படிங்கிறத சொல்றேன். இப்போ இங்க 0 அந்த காலத்துல நம்ம சொல்லிருக்கோம் 0 கால் அரை முக்கால் 1. இப்போ இப்படி சொல்றோம் அப்படின்னா இதுக்கு வந்து ரூட் எடுக்கணும். 0 ரூட் எடுத்தா 0, அது sin 0 ஓட வேல்யூ. 1 ரூட் எடுத்தா 1, 4 ரூட் எடுத்தா 2. ஸோ 1/4 ரூட் எடுத்து 1/2 நம்ம எடுக்கணும். நெக்ஸ்ட் 1/2 ரூட் எடுக்கிறோம். இது 1 ஆயிடும், இது ரூட் 2. நெக்ஸ்ட் 3 ரூட்டுக்கு 3 ரூட் 3, 4க்கு 2 ஆயிடும். 1 ரூட் எடுத்தா 1. ஸோ இதுதான் sin 0 உடைய வேல்யூ 0, sin 30 தான் 1/2, sin 45 தான் 1/2, sin 60 தான் √3/2, sin 90 தான் 1. இந்த மாதிரி நம்ம sin வேல்யூ சொல்லிடுறோம். அடுத்து காசு என்ன பண்ணுவோம் அப்படின்னா அதை அப்படியே ரிவர்ஸ் எழுதணும். இந்த 1 இங்க, இந்த √3/2 இது இது அப்படி ரிவர்ஸ் எழுதிட்டோம்னா காசுக்கான வேல்யூ கிடைச்சிடும். நெக்ஸ்ட் இன்னும் நம்ம பார்த்தோம் tan θ sin θ by cos θ. ஸோ sin θ by cos θ போட்டால் என்னுடைய ஆன்சர் கிடைச்சிடும். 0/1 னா 0, 1/2 divided by √3/2 அப்படின்னு போட்டோம்னா 2 கேன்சல் ஆகிடும், 1/√3 பேலன்ஸ். ஸோ 1/√2 1/√2 தான் 1. இதில் 2 கேன்சல் ஆகி √3/1 வரும். /1 போடாட்டி தரும். 1/0 இன்ஃபினிட்டி, அதாவது 0வால எதை வகுத்தாலும் அதுக்கு வேல்யூ இல்லைங்கிறதுனால நம்ம இன்ஃபினிட்டி போட்டுக்கிறோம். ஸோ இது நமக்கு இந்த அட்டவணை தெரிஞ்சாதான் நம்ம இந்த ட்ரிகோனோமெட்ரி சம்பந்தமான கணக்கெல்லாம் நமக்கு போட முடியும். ஓகே, இது ஒன்று. நெக்ஸ்ட் சைன்ஸ் ஆஃப் ட்ரிகோனோமெட்ரிக்கல் ரேஷியோஸ். என்ன சைன் அப்படிங்கறது நம்ம பார்க்கலாம். இது ஒரு இந்த மாதிரி நம்ம போட்டு நான் இதை போட்டு சொல்றேன் உங்களுக்கு. இப்போ இப்படி போட்டுட்டு இது பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல 0 டிகிரி 0. இப்போ இது 360 டிகிரின்னு சொல்றேன். 360 டிகிரி, இதை 90 டிகிரின்னு வச்சுக்கலாம். இது ஃபர்ஸ்ட் குவாட்ரண்ட், இது ஃபர்ஸ்ட் குவாட்ரண்ட் 90 டிகிரி, இது 180 டிகிரி, இது 270 டிகிரி, இது 360 டிகிரி. இப்போ 90 டிகிரிங்கிறது நம்ம ஃபர்ஸ்ட் குவாட்ரண்ட், இது செகண்ட் குவாட்ரண்ட், தேர்ட் குவாட்ரண்ட், அதாவது 3ஆம் கால் பகுதி, 4ஆம் கால் பகுதி, இப்படி கால் பகுதியெல்லாம் நம்ம பிடிச்சிருக்கோம். இதுல மைனஸ்லயும் போடணும், பிளஸ்லயும் போடணும். இப்போ மைனஸ்ல போட்டா என்ன வேல்யூ, பிளஸ்ல போட்டா என்ன வேல்யூங்கிறத நான் சொல்றேன். இது கொஞ்சம் நீங்க தெரிஞ்சுக்கிட்டாதான் உங்களுக்கு ஃபார்முலாஸ்லாம் படிக்கிறது ஈஸியா இருக்கும். இப்போ ஃபர்ஸ்ட் குவாட்ரண்ட் அப்படிங்கிறது A, இங்க செகண்ட் குவாட்ரண்ட் S, தேர்ட் குவாட்ரண்ட் T, ஃபோர்த் குவாட்ரண்ட் C. இது என்ன அப்படின்னு சொல்றேன். இது எப்படி நம்ம ஞாபகம் வச்சுக்கலாம் அப்படின்னா, ரிமெம்பர் ஒரு ஃபார்முலா, ஆல் சில்வர் டீ கப்ஸ் அப்படின்னா இந்த ஆல்ல வர ஃபர்ஸ்ட்ல இருக்கிற A, ஸோ இதை ஃபர்ஸ்ட் குவாட்ரண்ட் போடுறோம். சில்வர்ல வர S செகண்ட் குவாட்ரண்ட், இந்த T தேர்ட் குவாட்ரண்ட், இந்த C ஃபோர்த் குவாட்ரண்ட். இது எதுக்கு அப்படின்னா இப்போ பார்த்தீங்கன்னா இதை ஃபர்ஸ்ட் குவாட்ரண்ட் 90 போட்டோமா, 90 180 270 360 போட்டாச்சு, இது மைனஸ். அதுவே பிளஸ்க்கு என்ன பண்ணுறோம்னா 90 இங்கே ஒன்றுங்கிறோம். இங்கே போட்ட ஃபர்ஸ்ட் குவாட்ரண்ட்ல போட்ட 90 இங்கே ஒன்றுங்கிறோம். 90 பிளஸ் தீட்டா, அடுத்து 180 270 360. இப்போ இதை வந்து 360 மைனஸ் தீட்டான்னு சொன்னாலும் ஒன்று தான், மைனஸ் தீட்டான்னு சொன்னாலும் ஒன்று. ஸோ இதை இப்படி நம்ம வச்சுக்கிட்டு இப்போ ஃபர்ஸ்ட் குவாட்ரண்ட்ல ஏன் எதுக்கு போட்டிருக்கோம் அப்படின்னா, இப்போ நம்ம பார்த்தோம் இல்லையா சைனு காசு டேனு கொசைக்கல் சீக்கல் காட்டெல்லாம் போட்டுருக்கோம் இல்லையா, இதை வச்சு நம்ம பிரிப்போம். அப்போ பிரிக்கும் பொழுது ஃபர்ஸ்ட் குவாட்ரண்ட்ல எல்லாமே பிளஸ், ஃபர்ஸ்ட் குவாட்ரண்ட்ல ஆல் ஆர் பாசிட்டிவ், எல்லாமே பிளஸ். செகண்ட் குவாட்ரண்ட் வரும்போது சைன் மட்டும் பிளஸ், சைன் அதாவது இந்த சைன் இருக்கு, இந்த சைன் தீட்டா மட்டும் பிளஸ். சைன் தீட்டா மட்டும் பிளஸ் அப்படின்னா அதோடைய தலைகீழ் என்ன, கொசைக்கல். ஸோ இந்த ரெண்டுக்குமே பிளஸ், மற்ற எல்லாத்துக்கும் மைனஸ் வரும். அடுத்து தேர்ட் குவாட்ரண்ட் போகும்போது டி மட்டும் பிளஸ், டி அப்படிங்கிறது என்னன்னா டேன். ஸோ டேனும் அதோடைய தலைகீழ் காட்டு மட்டும் பிளஸ், மற்றதெல்லாம் மைனஸ். அடுத்து ஃபோர்த் குவாட்ரண்ட் போகும்போது சி மட்டும் பிளஸ், சி அப்படிங்கிறது காஸ், காஸ்னா இது இந்த ஏரியா காஸ் தீட்டா செகண்ட் தீட்டா மட்டும் தான் பிளஸ், மற்றதெல்லாம் மைனஸ்ல வரும். அதுக்காக தான் நம்ம எழுதியிருக்கோம் ஃபர்ஸ்ட் குவாட்ரண்ட் அப்படின்னா ஆல் ஆர் பாசிட்டிவ், செகண்ட் குவாட்ரண்ட் தான் சைனும் கொசிகன் மட்டும்தான் பாசிட்டிவ், அதர் ரேஷியோஸ் என்ன ஆகும் நெகட்டிவ்ல வரும். அடுத்து தேர்ட் குவாட்ரண்ட்ல டேனும் காட்டு மட்டும் பாசிட்டிவ், அதர் ரேஷியோஸ் வந்து நெகட்டிவ் வரும். அடுத்து ஃபோர்த் குவாட்ரண்ட்ல காசும் சீக்கன் மட்டும் பாசிட்டிவ், அதர் ரேஷியோஸ் நெகட்டிவ்ல வரும். இப்போ இந்த 4 குவாட்ரண்ட் அப்படி சொல்லிட்டு இல்லையா, இப்போ இதை எப்படி நம்ம போடலாம் அப்படின்னா, இப்போ சைன் ஆஃப் 180 மைனஸ் தீட்டா அப்படி இருக்கு. இப்போ 180 மைனஸ் தீட்டா அப்படிங்கிறதும் இதே மாதிரி 360 மைனஸ் தீட்டா அப்படிங்கிற இந்த ரெண்டையும் எடுத்துக்கிறோம். 180 மைனஸ் தீட்டா 360 மைனஸ் தீட்டா இந்த ரெண்டையும் எடுத்துட்டோம்னா சிம்பிள் எதுவும் சேஞ்ச் ஆகுது. இதில் பார்த்தீங்கன்னா சிம்பிள் இல்லை சாரி, இந்த சைன் வந்து சைனாகவே இருக்கும், காஸ் காசாகவே இருக்கும், டேன் டேனாகவே இருக்கும். அந்த மாதிரி இதில் எந்த சேஞ்சஸும் இருக்காது. எதில் 180 மைனஸ்லையும் 360 மைனஸ்லையும். அதுவே 90 டிகிரி 270 இருக்கு இல்லையா, இந்த 270 மைனஸ்லையும் 90 மைனஸ்லையும் அந்த மாதிரி வந்துச்சு அப்படின்னா
சைன் காசா மாறிடும், காசு சைனா மாறிடும், டேன் காட்டா மாறிடும், கொசிகன் சீக்கனா மாறிடும், சீக்கன் கொசிகனா மாறிடும், காட்டு டேனா மாறிடும். அதாவது சைனுக்கு காசு, காசுக்கு சைன், டேனுக்கு காட்டு, காட்டுக்கு டேன். இந்த மாதிரி இதனுடைய ஜோடி இது, இதனுடைய ஜோடி இது, அந்த மாதிரி. கொசிகனுக்கு சீக்கன், சீக்கனுக்கு கொசிகன், அந்த மாதிரி பாருங்க. கொசிகன் சீக்கனா மாறும், சீக்கன் கொசிகனா மாறும். எங்கன்னா 90 டிகிரிலையும் 270 டிகிரிலையும். அதாவது இது ஷார்ட்டாக ஞாபகம் வச்சுக்கோங்க. 9 27 ஆட் நம்பர், அந்த ஆட் நம்பர்ல சேஞ்ச் ஆகும் அப்படிங்கிற மாதிரி சும்மா நீங்க ஞாபகம் வச்சுக்கலாம். இப்போ சைன் ஆஃப் 180 மைனஸ் தீட்டா, அந்த 180 மைனஸ் தீட்டா இருக்கா? அப்போ இதுல வந்து இப்போ 180 மைனஸ்லயும் 360 மைனஸ்லயும் இது எந்த சேஞ்ச் இல்லை. சைனா சைன் அப்படியே இருக்கும், எதுவுமே இல்லை. பட் இந்த குறி மட்டும் மாறும். அது எங்கெல்லாம் பார்க்கலாம். 180 மைனஸ் தீட்டாவா, 180 மைனஸ் தீட்டா என்ன குவாட்ரண்ட் இருக்கு? செகண்ட் குவாட்ரண்ட், இரண்டாம் கால் பகுதியில இருக்குது. இரண்டாம் கால் பகுதியில எஸ் மட்டும் பிளஸ். எஸ் அப்படின்னா எது? சைனும் அதனுடைய தலைகீழி கொசிகன், சைனும் அதனுடைய தலைகீழி கொசிகனுக்கு மட்டும் பிளஸ். சரி, சைன் ஆஃப் 180 அப்படிங்கிறப்போ 180 மைனஸ் தீட்டாங்கிறப்போ இது செகண்ட் குவாட்ரண்ட். ஸோ எது பிளஸ் வரும்? சைனும் சைன் பிளஸ் வந்துடும். அண்ட் 180 மைனஸ்ல அதனுடைய தலைகீழி கொசிகன், கொசிகனுக்கு பிளஸ் வந்துடும். மற்றதெல்லாம் மைனஸ் வரும். இந்த மாதிரி தான் நம்ம போடுறோம். சரி, இதுவே 360 மைனஸ் தீட்டாவா இருந்தா என்ன வரும் அப்படின்னா இது சேம் இல்லை, இது மாறும். 360 மைனஸ் தீட்டாங்கிறது இங்க இருக்கா? இங்க இருக்கு. ஸோ இது காசு மட்டும்தான் பிளஸ், காஸ் இதனுடைய மட்டும்தான் பிளஸ், காசும் இதனுடைய தலைகீழி சீக்கனும் பிளஸ், மற்றதெல்லாம் என்ன ஆகும்? மைனஸ் ஆகும். இப்படிதான் நம்ம போடுறோம். இப்ப 180 360 பார்த்தோம். அடுத்து 90க்கு 270 பார்க்கலாம். 90 270 நான் சொன்ன மாதிரி சைன் காசா மாறிடும், காசு சைனா மாறிடும், டேன் காட்டா மாறிடும், கொசிகன் சீக்கனாவும், சீக்கன் கொசிகனாவும், காட் வந்து டேனாவும் மாறிடும். ஓகே, இப்போ இதுக்கு எங்கெல்லாம் பிளஸ் எங்கெல்லாம் மைனஸ் வரும்னு பார்ப்போம். 90 மைனஸ் தீட்டா, 90 மைனஸ் தீட்டா இருக்கா? எந்த கால் பகுதி? ஃபர்ஸ்ட் குவாட்ரண்ட். ஃபர்ஸ்ட் குவாட்ரண்ட் இருந்தப்போ எல்லாமே பிளஸ், ஆல். ஏன் வந்துருச்சா? ஏ அப்படிங்கிறப்போ ஆல் சில்வர் டீ கப்ஸ், அதான் பார்த்தோம். ஆல் சில்வர் டீ கப்ஸ் தான் போட்டிருக்கோம். ஸோ 90 மைனஸ் எல்லாமே பிளஸ், ஆல் பிளஸ், இது பிளஸ் தான். இதுல மைனஸ் எங்கேயுமே போட வேண்டாம். நெக்ஸ்ட் இதுவே 270 டிகிரி மைனஸ். இப்படி இருந்தா என்ன ஆகும் அப்படின்னா 270 டிகிரி மைனஸ் இங்க இருக்கா? ஸோ என்ன ஆகும்னா டி மட்டும் தான் பிளஸ். டீங்கிறது என்ன? டேன். டேன் எங்க இருக்கு? டேன், இது பிளஸ். அதனுடைய தலைகீழி இது காட், அது மட்டும் பிளஸ். அப்ப என்ன பண்றதெல்லாம் மற்றதெல்லாம் மைனஸ். இப்படிதான் நம்ம போறோம். இப்போ மைனஸ்ல பார்த்தாச்சு. பிளஸ்க்கு பார்க்கலாம் அப்படின்னா சரி இதே மாதிரி தான். பிளஸ்க்கு பாத்தீங்கன்னா இது குவாட்ரண்ட் மாதிரி 90 மைனஸ் தீட்டாங்கிறது ஃபர்ஸ்ட் குவாட்ரண்ட் வந்துச்சு. ஆனா 90 பிளஸ் தீட்டாங்கிறது செகண்ட் குவாட்ரண்ட் வருது. அப்போ 180 270 360 இப்படி வரும். ஸோ 90 பிளஸ் தீட்டா அப்படிங்கிற இடத்துல என்ன வரும்? சில்வர் சைன் மட்டும் தான், சைன் மட்டும் பிளஸ் வரும், மற்றதெல்லாம் மைனஸ். சைனும் கொசிகன் மட்டும் பிளஸ். அப்போ இந்த இடத்துல பாத்தீங்கன்னா சைன் ஆஃப் 90 பிளஸ் தீட்டா அப்படி இருந்திருந்தா, 90 பிளஸ் தீட்டா இருந்திருந்தா இதுக்கு மட்டும்தான் பிளஸ் வரும். இதுக்கும் மட்டும் சைனும் கொசிகன் மட்டும் பிளஸ், மற்றதெல்லாம் மைனஸ் போடும். அப்ப என்ன ஆகுது? 90ங்கிறப்போ நமக்கு சைன் காசா மாறுது. இந்த ப்ரொசீஜர்லாம் அப்படியே தான், பட் இந்த சிம்பிள் மட்டும் நமக்கு சேஞ்ச் ஆகிட்டு. ஸோ சரி, அதே மாதிரி 90 பிளஸ் பார்த்தோம். 180 பிளஸ் என்ன ஆகும்? இங்கே வந்துடும். 180 பொழுது இங்கே வந்துருச்சா? இதுல எந்த சேஞ்சும் இருக்காது, பட் சிம்பிள் மட்டும் சேஞ்ச் ஆகும். எப்படி சேஞ்ச் ஆகும்? 180 பிளஸ்ங்கிறப்ப டேன் மட்டும் பிளஸ், மற்றதெல்லாம் மைனஸ். டேனும் அதனுடைய தலைகீழி காட்டு மட்டும் பிளஸ், மற்றதெல்லாம் மைனஸ். அதே போல 270 பிளஸ் அப்படிங்கிறப்ப காசும் சீக்கன் மட்டும் பிளஸ், மற்றதெல்லாம் மைனஸ். அடுத்து 360 பிளஸ் அப்படிங்கிறப்ப இங்க அப்போ என்ன? எது எல்லாமே பிளஸ் தான், இதுல எல்லாமே பிளஸ். அவ்வளவுதான். இப்போ நோட் மைனஸ் தீட்டா ஃபால்ஸ் இன் குவாட்ரண்ட் 4. மைனஸ் தீட்டா எங்க இருக்கு? ஃபோர்த் குவாட்ரண்ட் இருக்கு. பட் காஸ் தீட்டா சீக்கன் தீட்டா மட்டும் பாசிட்டிவ். அதாவது காஸ் தீட்டா சீன் போட்டுருக்கோமா? ஸோ சீனா காஸ் தீட்டா சீக்கன் தீட்டா மட்டும் பாசிட்டிவ். அதர் ரேஷியோஸ் ஆர் நெகட்டிவ், மற்றது எல்லாமே நெகட்டிவ். அதாவது என்னன்னா இப்போ காஸ் ஆஃப் மைனஸ் தீட்டா, இப்போ நம்ம பார்த்தோமா காஸ் சீக்கன் மட்டும் பிளஸ்ஸா, அப்போ காஸ் ஆஃப் மைனஸ் தீட்டா வந்தா பிளஸ் ஆயிடும். காஸ் பிளஸ் தானே, சீக்கன் ஆஃப் மைனஸ் தீட்டா வந்தா பிளஸ் ஆயிடும். அப்போ மற்றதெல்லாம் என்ன ஆகுது? மைனஸ் தான். சைன் ஆஃப் மைனஸ் தீட்டா வந்து மைனஸ் சைன். அதே போல டேனுக்கு டேன் ஆஃப் மைனஸ் தீட்டானா மைனஸ் டேன் தீட்டா. அதே மாதிரி மற்றது எல்லாத்துக்குமே மைனஸ் தான். பட் ஃபோர்த் குவாட்ரண்ட்ல அந்த மைனஸ் தீட்டா ஃபால்ஸ் ஆகிறதுனால அந்த காஸ் தீட்டாவும் அண்ட் சீக்கன் தீட்டா மட்டும் பிளஸ்ல வந்து, மற்றதெல்லாம் மைனஸ் வந்து. இப்போ ஃபைனல் வேல்யூ ஆஃப் காஸ் 240 எப்படி கேட்டாங்க, இது எப்படி பிரிக்கலாம் அப்படிங்கறத நம்ம பார்க்கலாம். இந்த மாதிரி பிரிச்சு வேல்யூ கண்டுபிடிக்கிறதுக்காக இது யூஸ் ஆகுது. இப்போ காஸ் 240 அப்படிங்கிறது 240 டிகிரி. நம்ம அந்த டேபிள் போட்டோம் இல்லையா, அது 240 டிகிரி இருக்காது. 0 30 45 60 90 180 270 360 இது மட்டும் தான் இருக்கும். ஸோ
240 எப்படி நம்ம கண்டுபிடிக்கலாம் அப்படின்னா 240 எங்க இருக்கு இங்க 180 இங்க 270 இந்த 270 180 நடுவுல இருக்கா சோ எதை வேணாலும் பேஸ் பண்ணி நீங்க பிரிக்கலாம் இத பேஸ் பண்ணி பிரிக்கலாம் இத பேஸ் பண்ணி பிரிக்கலாம் இப்போ இத பேஸ் பண்ணி பிரிக்கணும்னு வெச்சுனா cos of 180 டிகிரி அப்படினு போட்டோம்னா 180 ஓட 60 ஆட் பண்ணோம்னா 240 கிடைக்குமா சோ இப்படியே எழுதலாம் அல்லது 270 பேஸ் பண்ணி பிரிக்கலாம் 270 ல 240 கொண்டு வரணும் அப்ப 30 மைனஸ் பண்ணா 240 கிடைக்குமா சோ இப்படியும் போடலாம் இப்படியும் போடலாம் இது ரெண்டுல என்ன வித்தியாசம் அப்படினா 270 அப்படி வந்துச்சுனா என்ன வந்துதா 270ங்கறப்ப என்ன ஆகும் cos sin மாறிடுமா ஆனா 180 அப்படிங்கறப்ப என்ன ஆகும் cos 180 ல வந்து cos ஆவே இருக்கும் சோ இப்படியும் போடலாம் இப்படியும் போடலாம் இப்போ 180 போட்டோம்னா cosனே வெச்சுக்கலாம் cos 60 இது எப்படி பிரிக்கிறோம் 180 cos of 180 plus 60 னா cos 60 பிரிச்சுக்கிறோம் இது பிளஸ் வருமா மைனஸ் வருமா அப்படி பார்க்கலாம் 180 பிளஸ் எது பிளஸ் tan வந்து பிளஸ் அப்ப இதுக்கு என்ன ஆகும் மைனஸ் cos 60 அதே மாதிரி 270 அப்படிங்கறது cos என்னமா மாறுது 270 ல sin மாறுது sin 30 டிகிரி இப்போ 270 மைனஸ் θ 270 மைனஸ் θ னா tan மட்டும் பிளஸ் அப்படி மாத்தனா மைனஸ் இப்போ நம்ம sin க்கு வேல்யூ தெரிஞ்சதுனா போதும் நம்ம அந்த டேபிள் வேல்யூ போட்டோம் இல்லையா அதுல sin க்கு வேல்யூ 1/2 சோ இந்த மைனஸ் அதே போல cos க்கு வேல்யூ போடுறோம் 1/2 இங்க மைனஸ் இருக்கு சோ எப்படி போட்டாலும் ஆன்சர் ஒண்ணுதான் இப்படியும் போடலாம் இப்படியும் போடலாம் சோ cos 240 கேட்டாங்கன்னா இந்த மாதிரி நம்ம பேஸ் பண்ணி பிரிக்கிறோம் அதுக்காக இந்த மாதிரி எந்த வேல்யூ கேட்டாலும் நீங்க இந்த மாதிரி அந்த அடிப்படையில போட்டு பிரிச்சு நீங்க வேல்யூ கண்டுபிடிச்சுக்கலாம் ஓகே நெக்ஸ்ட் காம்பவுண்ட் ஆங்கிள்ஸ்ல ஃபார்முலா இருக்கு என்ன பாத்தீங்கன்னா sin of a plus b equal to sin a cos b plus cos a sin b அதுவே இந்த இடத்துல மைனஸ் வெச்சுக்கலாம் sin of a minus b னா இந்த இடத்துல மைனஸ் sin a cos b minus cos a sin b அதே போல cos க்கு பாத்தீங்கன்னா cos of a plus b னா cos a cos b minus sin a sin b இங்க மைனஸ் வரும் இங்க பிளஸ்னா மைனஸ் அதுவே இங்க மைனஸ் வந்தா பிளஸ் tan ல பாத்தீங்கன்னா tan of a plus b equal to tan a plus tan b divided by 1 minus tan a tan b அதுவே இங்க மைனஸ் இருந்தா tan of a minus b இருந்தா tan a minus tan b divided by 1 plus tan a tan b இந்த ஃபார்முலா அப்ளை பண்ணி நம்ம சம் போடலாம் find the value of limit இப்படி கொடுத்திருக்காங்கன்னு வெச்சுக்கலாம் இப்போ இங்க 65 இங்க 65 சோ இத வெச்சுக்கலாம் a இங்க 25 இங்க 25 b வெச்சுக்கலாம் சோ sin a cos b plus cos a sin b இருக்கா சோ sin a cos b plus cos a sin b sin a cos b plus cos a sin b அப்படிங்கிறது எந்த ஃபார்முலா sin of a plus b ஓட ஃபார்முலா இல்லையா sin of a plus b அப்போ sin of a ஓட வேல்யூ எவ்வளவு நம்மகிட்ட 65 டிகிரி plus b ஓட வேல்யூ எவ்வளவு 25 டிகிரி இதெல்லாம் ஆட் பண்ணா எவ்வளவு கிடைக்கும் sin 90 டிகிரி sin 90 டிகிரி வேல்யூ 1 நம்ம டேபிள்ல போட்டோம் இல்லையா அதுல பார்த்தோம் sin 90 டிகிரிக்கு வேல்யூ 1 அதே மாதிரி இப்ப tan இந்த tan வச்சு பார்க்கலாம் இப்ப tan of இது பாருங்க tan இந்த 135 டிகிரிங்கிறது a வெச்சுங்க இந்த 75 டிகிரி b வெச்சுங்க அப்ப என்ன ஆகும் tan a minus tan b divided by 1 plus tan a tan b இருக்குமா சோ அது எதோட ஃபார்முலா tan a minus tan b divided by 1 plus tan a tan b tan of a minus b ஓட ஃபார்முலா tan of a minus b tan of a ஓட வேல்யூ எவ்வளவு 135 டிகிரி minus b ஓட வேல்யூ எவ்வளவு 75 டிகிரி இத கழிச்சோம்னா 60 டிகிரி 60 tan 60 டிகிரி நம்ம அந்த டேபிள் வேல்யூ பாத்தீங்கன்னா √3 கிடைக்கும் இந்த மாதிரி தான் நம்ம வேல்யூ ஃபைண்ட் அவுட் பண்றது